என்னோட பிறந்த விவரம் அனுப்பிச்சிருக்கேன். ஒவ்வொரு ஜோசியரும் என்னோட ராசி நட்சத்திரத்தை மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. எனக்கு அதுவே குழப்பமாக இருக்குது. என்னோட ராசி நட்சத்திரம் என்னன்றதை கொஞ்சம் தெளிவாக பார்த்து சொல்லுங்கள். ஐயோ, சரி. அதாவது இது கேலண்டர் பஞ்சாங்கத்துக்குள்ள வேறுபாடுகள். கேலண்டருங்கிறது ஆங்கில கேலண்டர்னு சொல்கிறோம் இல்லையா, அதன்படி ஒன்றும் நம்மளோட கேலண்டர் வந்து பஞ்சாங்கம்னு சொல்லுவோம். நம்மளோட கேலண்டர் தான் பஞ்சாங்கம், நாட்குறிப்புன்னு சொல்லக்கூடியது அதுதான் பஞ்சாங்கமாக இருக்குது. தமிழ் நாட்குறிப்பு வேறு, ஆங்கில கேலண்டர் வேறையாக இருக்கிறது. இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய பஞ்சாங்கம் சூரியன் உதயமாகும் போது தொடங்கும். சூரியன் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு நிமிடம் மாறுதலோட உதயமாகும். சரி, 6 மணிக்கு உதயமாகாது எந்த இடத்துலையும். கன்னியாகுமரிக்கும் சென்னைக்கும் 4 நிமிடம் சூரிய உதயம் மாறுபடும். கன்னியாகுமரியில் இன்னைக்கு 5:54 ஒரு நாள் தொடங்கி விட்டது என்றால் சென்னையில் 6 மணிக்கு தான் நாள் தொடங்கும். அப்போ அந்த 4 நிமிஷம் வித்தியாசம் இருக்கும். அதே போல் ஆங்கில கேலண்டர் அப்படிங்கிறது இங்கிலீஷ் டைம் என்று வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு விதமாக நேரத்தை குறிச்சிருக்காங்க. அதில் வந்து இந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்னு சொல்லக்கூடியது இந்தியாவுக்கு முழுக்க இருக்கிற ஒன்றாக இருக்கும். இந்தியா முழுக்க ஒரே நேரம் தான். அது வந்து நிர்வாகத்துக்கு வசதியாக அந்த நேரத்தை வச்சுருக்கிறாங்க. ஆனால் உள்ளூர் நேரங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஊருக்கும் சூரிய உதயத்துக்கு, எங்கேத்துக்கும் பாம்பேக்கும் 45 நிமிஷம் கூட சூரிய உதயம் மாறுபடும். 45 மினிட்ஸ் கூட மாறுபடும். இந்த மாதிரி இருக்கு. இந்த நிர்வாக வசதிக்காக வச்சிருக்கிறத வந்து நம்ம ஜாதகமாக கணிக்க முடியாது. துல்லியமாக கணிக்கணும்னா நீங்கள் பிறந்த ஊர் எதுவோ அந்த ஊருக்கான சூரிய உதயத்தை வைத்து கணக்கிட வேண்டும். இது ஒரு பக்கம். இன்னொன்று, நாம் எழுதும்போது என்ன எழுதுகிறோன்னு பார்த்துக்குங்க. 13ஆம் தேதி இரவு 2 மணின்னு எழுதியிருக்கிறீங்க. 13ஆம் தேதி இரவு 2 மணின்னு எழுதி வச்சுருக்கீங்க. 13ஆம் தேதி இரவுலாம் வராது. 13ஆம் தேதி 12 மணி வரைக்கும் தான். 12 மணி வரைக்கும் தான் ஏஎம்பிஎம் இருக்குல்ல, அதுதான் ராத்திரி 12 மணி வரைக்கும் தான் 13ஆம் தேதி. 12 மணிக்கு மேலே போயிடுச்சுன்னா அது 14ஆம் தேதியாக கணக்கிட வேண்டும். 14ஆம் தேதியாக எழுதப்பட வேண்டும். இங்கிலீஷ் கேலண்டரில் 12 மணிக்கு புதன்கிழமை வியாழக்கிழமையாக மாறிவிடும். எப்படி? புதன்கிழமை வியாழக்கிழமையாக மாறிவிடும் 12 மணிக்கு. ஆனால் தமிழ் பஞ்சாங்கத்தில் 6 மணி நேரம் பொறுத்து மறுநாள் சூரிய உதயம் வரும்பொழுது தான் நமக்கு அந்த பொழுது மாறும். ஆக இந்த வித்தியாசத்தை கண்டுபிடிச்சி தான், இந்த வித்தியாசத்தை புரிஞ்சிக்கிட்டா தான் உங்களுக்கு சரியான தேதியும் நேரமும் கொடுக்க முடியும். அதுக்கு உங்களுக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னா, அந்த இப்போல்லாம் பிறக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட்லேயே வந்து ஹாஸ்பிட்டல்லே வந்து ஏஎம்பிஎம்லாம் தெளிவாக போட்டு அனுப்புகிறாங்க. இப்போ பிறக்கிறவங்களுக்கு அந்த பாதிப்புலாம் வர்றது கிடையாது. ஏன்னா பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறாங்க. எப்படி வாங்குறாங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற அந்த டிஸ்சார்ஜ் சம்மரி ஒன்று கொடுப்பாங்க. எப்போ குழந்தை அட்மிட் பண்ணாங்க, எப்போ இவங்களை அட்மிட் பண்ணாங்க அந்த லேடியை, எப்போ அவங்களுக்கு குழந்தை பிறந்தது, எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணாங்க, இந்த 3 தேதியும் ஒரே இடத்துல எழுதி வச்சு அனுப்புவாங்க. இதை பேஸ் பண்ணி தான் இப்போ பர்த் சர்டிஃபிகேட் தராங்க. 12 மணிக்கு மேலே இருந்தால் அந்த ஹாஸ்பிட்டல்லே நேரத்தை, அந்த தேதியை மாற்றிடுவாங்க. மாற்றி போட்டு தான் அவங்க கொடுப்பாங்க. அப்புறம் எழுதும்போது 2 மணி ஏஎம்னு போடுவாங்க. பகல்னு போட மாட்டாங்க. காலையிலனா அது ஏஎம்னு போட்டுருவாங்க. ஸோ இப்போ இருக்கிறதில்ல. நீங்கள் பிறந்தது முன்கூட்டியே இருந்ததுனால, முன்னாடி இருந்ததுனால, 80s இருந்ததுனால அந்த பாதிப்பு இருக்குது. அப்போல்லாம் வந்து இந்த புரிதல் இல்லை, நேரத்தில் எழுதலை, எதுவும் இல்லை. புரிதல் இல்லாமல் இருக்கிறதுனால அது உங்களோட வீட்டில் அம்மா அப்பா என்ன விடிஞ்சா என்ன கிழமைன்னு சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தெளிவாக நீங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கலாம். அந்த நேரத்துக்கு போடக்கூடிய நேரம், அந்த கிழமை தெரிஞ்சுக்கணும். 12 மணிக்கு மேலே இருந்தால் விடிஞ்சா என்ன கிழமைன்னு நாங்கள் சந்தேகத்துக்கு கேட்டுருவோம். அந்த மாதிரி கேட்டு வச்சு போடணும். அப்போ தான் தெளிவாக இருக்கும். பெற்றவங்களுக்கு கரெக்டாக ஞாபகம் இருக்கும். அது
நான் செவ்வாய்க்கிழமை நைட்டு போய் சேர்ந்தேன், விடிஞ்சா புதன்கிழமை, புதன்கிழமை நைட்டு போய் சேர்ந்தேன், விடிஞ்சா வியாழக்கிழமை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ விடிஞ்சா வியாழக்கிழமை தான் அந்த தேதியை பார்த்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஜாதகம் போட்டு கொடுப்போம். அதுக்கு நான் அறிவியல் அல்லது புரிதல் என்ன அப்படின்னா, 12 மணி வரைக்கும் இங்கிலீஷ் டேட்டு ஒன்றாவும் 12 மணிக்கு மேலே இங்கிலீஷ் டேட்டு வேறையாகவும் இருக்கும். கிழமையும் அந்த மாதிரி தான் முன்ன பின்ன இருக்கும். ஆனால் மிட் நைட்டு 12 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் பிறக்கிறவங்களுக்கு பல பேருக்கு இந்த குழப்பங்கள் இருக்க தான் செய்கிறது. அதை தெளிவுபடுத்திக்கிட்டு நீங்கள் ஜாதகத்தை பார்த்தா நல்லது. அதையே தெளிவுபடுத்திக்காமல் ஜாதகத்தை பார்த்தா ஜோசியம் சொல்கிறவருக்கும் கெட்ட பேர் வரலாம், உங்களுக்கும் நல்ல பலன் இல்லாமல் சிக்கலில் போய் முடியலாம். நன்றி, வணக்கம்.